ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரேவதி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட 10 இட்லி கூட சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நாட்டு தக்காளி தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கம்மியாக எடுத்துகிட்டு தக்காளி நிறையா சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ரெட் கலராக இருக்கும் சட்னி. இப்போ சேர்த்தாச்சு, தக்காளி சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக தாங்க அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கெட்டியாக வரட்டுங்க. அந்த சட்னி நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கெட்டியாக வரட்டும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சட்னி கொதித்து நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.